Okay. See here Okay, ma'am. ஒரு இடத்துல ஒரு வேரியண்ட்டை நம்ம டிஃபைன் பண்றோம். இந்த இடத்துல இதுல என்ன காம்ப்ளிகேஷன் எனக்கு புரியல, புரிஞ்சுக்கலையா இல்ல தப்பா ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல we just define ஒரு சின்ன வேரியண்ட் டிஃபைன் பண்றோம். ஸோ நம்ம கம்பெனி கோடுக்கு P001க்கு அப்படின்னு பார்த்தா ஒரு வேரியண்ட் என்ன டிஃபைன் பண்ணோம் வேரியண்ட்? P posting period something ஏதாவது போட்டீங்க மேம், PPV ஏதோ சம்திங் போட்டீங்க. ஓகே, ஸோ போஸ்டிங் பீரியட் இங்கே டிஃபைன் பண்ணது இந்த இடத்துல OBBPல we assigned also. So my company code is P001 for which the PPPVன்னு கொடுத்தோம் வேரியண்ட். இதை ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணியிருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஏன்னா இந்த வேரியண்ட் வந்து போஸ்டிங் பீரியடோட புது வேரியண்ட். இதை நான் என்னோட கம்பெனி கோடுக்கு அசைன் பண்றேன் ஃபர்ஸ்ட். இதுதான் பண்ணணும். ஏன்னா ஃபிஸ்கல் இயர் ஃபீல்ட் ஸ்டேட்டஸ்லாம் என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒரு வேரியண்ட்டை டிஃபைன் பண்ணி அதில் கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் அசைன் பண்ணியிருக்கீங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒரு வேரியண்ட்டை டிஃபைன் பண்ணி டைரெக்டாக கம்பெனி கோடில் அசைன் பண்ணிட்டு, புரியுதா? எஸ் மேம். ஓகே, அதுக்கப்புறம் வாட் வி டிஃபைன்ட் ஹியர் இஸ் OB52. OB52ல இந்த இடத்துல இதுதான் உங்களோட ஆக்சுவலா பார்க்க வேண்டியது. நீங்க இது கொடுத்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இதை நோட்டீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களா? ஏன் இங்கன்னா இப்ப மார்ச் 31 வரைக்கும் தான் இப்படி கொடுத்தாலே எடுக்கும். அதுக்கப்புறம் இது 23, 24 ஆயிடும். இப்பவே மார்ச் 31க்குள்ள வரைக்கும் தான் இந்த மாதிரி கொடுத்த போஸ்டிங் என்ட்ரி ஆகும். இந்த மாதிரி இருக்கா உங்க சிஸ்டம்ல? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? மேம் இதுல எனக்கு டவுட். இப்ப இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் இதுல நான் கேக்குறேன். இல்ல நான் கேட்ட கொஸ்டின் இத மாதிரி இருக்கா உங்க சிஸ்டம்ல? இருக்கு. சேம். What about you, Sharin? Yes, ma'am. Okay. Okay, இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन சொல்லுங்க. இப்போ இந்த அதான் மேம் நான் லாஸ்ட் ஜிஎல் போடும்போது நான் என்னன்னு போட்டேன்னு எனக்கு தெரியல. அதை நான் எப்படி நல்லா பார்க்க முடியும்னு கேக்குறேன். அது தெரியாதனால தான் நான் புதுசாவே வந்து அந்த டிஃபைன் பண்ணி எங்க தெரியல, எங்க எந்த டீ கோட்ல நீங்க அப்படியே ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லாதீங்க. எந்த இடத்துல தெரியல நீங்க லாஸ்டா போட்ட இது? இப்போ இது இயர் வைஸ் போட்டீங்களா மேடம்? இதுக்கு P001க்கு நமக்கு கிரியேட் பண்ணிச்சு, ஃபர்ஸ்ட் பீரியட் போட்டாச்சு. இப்போ நீங்க க்ளோஸ் பண்றீங்களா மேடம்? க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம மந்த் வைஸ் போட்டோமா இயர் வைஸ் போட்டோமா நம்ம திருப்பி போய் எப்படி பார்க்கிறது இதுக்கு? OB52ல போங்க. OB52 டீ கோட்ல போயிட்டு உங்களோட போஸ்டிங் பீரியட் வேரியன்ட்ட கொடுங்க. இங்க உங்களோட போஸ்டிங் பீரியட் வேரியன்ட்ட கொடுத்தா இதுக்குள்ள போச்சுன்னா இதுதான் நீங்க உங்களோட கம்பெனி கோடோட வேரியன்ட். இது உங்க கம்பெனி கோடோடது. உங்க சிஸ்டம்ல இது வந்து என்னோட ரிமோட் ஆக்சஸ்ல இப்படிதான் இருக்கும். உங்க சிஸ்டம்ல டைரக்டா நீங்க போயிட்டு OB52ல போய், எனக்கு புரியல எப்படி பாக்குறதுன்னா, இங்க வந்து உங்களுக்கு இப்படி கேட்காது. OB52ல வந்தோடனே டைரக்டா அந்த கம்பெனி கோடே வந்துரும். அந்த வேரியன்ட்டே இருக்கும். இப்ப இதுல டைரக்டா நான் வேரியன்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. கொடுத்துட்டு நான் இதுல போறேன். நான் வேரியன்ட் ஆமா, அது நான் கொடுத்த வேரியன்ட். இது என்னோட கம்பெனி கோடுக்கு கொடுத்த வேரியன்ட். இதுதான் OBBOல போய் பார்க்கணும். இது OBBOல இந்த இடத்துல என்னோட கம்பெனி OBBO இல்ல OBBPல போய் நோட் பண்ணிக்கோங்க. இந்த OBBPல என்னோட கம்பெனி கோடுக்கு நான் என்ன அசைன் பண்ணிருக்கணும் அதுதான் நான் எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு கூட அது ஞாபகம் இல்லை. பட் வாட் ஐ டிட், கம்பெனி கோட்ல இருந்து என்ன வேரியன்ட் கொடுத்தனோ இதை சர்ச் பண்ணி பார்த்துட்டு தென் ஐ ஷுட் கோ OB52. OB52ல போய் இதுல கொடுத்தீங்கன்னா அந்த வேரியன்ட் தெரிஞ்சிடும். அப்ப இதுதான் என்னோட கம்பெனி கோடோட வேரியன்ட். கன்ஃபார்ம்டா இதுதான். இதுல இன்னொரு இடத்துல நம்ம ஒரு செக் பண்றோம். தட் இஸ் கம்பெனி கோட் குளோபல் டேட்டா. ஃபர்ஸ்ட் இத சரி நீ இத செக் பண்ணுங்க. இங்க பாருங்க 1 to 12 months and 22 to 23 April to March. This is for the next 4 months. இதுவும் எப்படி கொடுப்பாங்க ரியல் டைம்லன்னு பாத்தீங்கன்னா இங்க 1 தான் கொடுப்பாங்க. ஒரு 16 மாசம் மொத்தம். தட் இஸ் 12 months plus 4 months 16 months கொடுப்பாங்க. இப்போதைக்கு நீங்க இந்த 4 months மட்டும் இதை கொடுங்க. சேவ் திஸ் என்ட்ரி. உங்களுக்கு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் மந்த் ஆன் மந்த் எப்படி கொடுக்கறதுன்றதும் நான் நோட் சொல்றேன் நான். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிட்டீங்க. there is a T code called OBY6. இதை நோட் பண்ணிக்கோங்க. OBY6 கம்பெனி கோட் குளோபல் டேட்டா. நம்ம இதை பத்தி பேசியிருக்கோமான்னு தெரியாது. அப்புறம் இதுல போய் செக் பண்ணாலே உங்க கம்பெனி கோட்ல கண்டிப்பா தெரியணும். ஸோ P001 இப்போ இந்த இடத்துல எஸ்
இந்த இருக்கு பாத்தீங்களா, போஸ்டிங் பீரியட் வேரியன்ட் நம்ம என்ன கொடுத்தோன்னு நம்ம கொடுத்த எல்லா டீட்டெயிலுமே இதுல இருக்கும். கம்பெனி நேம் இருக்கும், இந்த இருக்கு கம்பெனி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், கிரெடிட் கண்ட்ரோலர் எல்லாமே இதுல இருக்கு. கம்பெனி கோட் இதோ இருக்கு. எஸ் எவ்ரிதிங், எஃப்எம் ஏரியா, ஃபிஸ்கல் இயர், ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே இதுல இருக்கு. இதுல இருந்து வேரியன்ட் எடுத்து பார்க்கலாமே. ஓகே மேம். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே. அதாவது பிபிவி கண்டுபிடிச்சிட்டு நீ கிளிக் பண்ணா என்ன போட்டிருக்குன்னு தெரியுது. பட் எங்களுக்கு அது ஓப்பன் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதுனால எதுவும் சொல்ல முடியல. பட் நான் புதுசாகவே டிஃபைன் பண்ணிட்டு பண்ணேன். பட் எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஆனா ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்பவுமே கரெக்டாக தான் இருக்கும். திருப்பிலாம் நம்ம சேவ் பண்ற மாதிரி எரர் வர இல்ல மாதிரி இப்ப இருக்காது. என்னோட சிஸ்டம்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிமோட் ஆக்சஸ்ல வேற யாராவது யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிஸ்டம் வந்து இந்த ஓகே. யூசர் லாகின்ல வந்து இந்த ஐபி அட்ரஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. யூசர் லாகின் நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனா இந்த ரிமோட் சிஸ்டம் வந்து இப்ப உங்கள மாதிரி இதுல சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணது கிடையாது. அப்படிங்கிறப்ப இது என்ன ஆகும்னா, யாராவது எதையாவது மாத்தி இருக்கலாம். அதனால எனக்கு எரர் ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நமக்கு கான்செப்ட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதனால இது எரர் அடிக்குதுன்றது எனக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியணும். நான் இதான் பண்ணேன். இது ஏன் பண்ணேன்றது வேற. இப்ப உங்க சிஸ்டம்ல அந்த மாதிரி ஆச்சுன்னா, எதுக்கு அது ஆயிருக்குன்றது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட். பிகாஸ் இட்ஸ் ஸ்டோவன். யூ ஆர் ஒன்லி ஆக்சஸிங். வேற யாரும் அந்த ஆக்சஸ் பண்ணல. நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம். அதனால. ஷெரின் உங்களுக்கு என்ன எரர்? மேம் அதான் அந்த OB52 எரர் தான் மேம். ஓகே. நீங்க இத செக் பண்ணுங்க. திருப்பி செக் பண்றேன் மேம் ஒரு ஆமா, தடவை. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் போடுங்க. எப்போ ஒர்க் பண்ணாலும் அது ரொம்ப சிம்பிளான ஒரு எரரா இருந்தாலும் ட்ரை டு சென்ட் அ ஸ்கிரீன். முதல்ல ஒரு ஸ்கிரீன் போட்டுடுங்க. அப்புறம் நீங்க வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல கால் பண்ணி பேச முடியாது. வாட்ஸ்அப்ல கால் பண்ணுங்க. எனக்கு கால் பண்றதா இருந்தா டைரக்ட் நம்பர் கால் பண்ணாதீங்க. அதுல மேம் நான் உங்களை கால் பண்ணட்டுமான்னு போடுங்க. இல்ல அதுலயே ஏதாவது மெசேஜ் போடுங்க. திஸ் இஸ் த எரர் விச் ஐம் ஃபேசிங். நான் இது போடுறப்போ அப்படின்னு ஏதாவது போட்டாதான் அது நம்ம கிளாஸ்ல வர்றப்ப வேணா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம இதுக்கு அப்பதான் சொல்லணும்னு இல்லை. ஏன்னா இப்ப எல்லாருக்கும் சிஸ்டம் பார்க்க முடியாது. என்னால வியூ பண்ண முடியும். பட் உங்களால அதை ஆக்சஸ் பண்ண முடியும்னு காயத்ரி இல்ல எனக்கு நல்ல ஸ்பீட் இருக்கு. என்னோட இன்டர்நெட் ஆன் பண்ணி என்னோட லாகினும் பண்ண ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னா பண்ணலாம். ஆனா இன்ஸ்டால் பண்ணது என்ன ஆகும்னா ரொம்ப ஸ்லோ ஆயிடும். சம்டைம்ஸ் அதுவும் இதுவும் மீட்டிங்ல இருக்கிறதும் பிளஸ் SAP ரெண்டுமே லிங்க் பண்ண முடியாது. அதாவது நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றது ஸ்கிரீன் போட்டுருங்க. ஓகே நவ் மேம் அது அந்த போஸ்டிங் பீரியட்ல இயர் வைஸ் போறது நீங்க முன்ன சொன்னது புரிஞ்சுது. இப்ப சொல்றது ரொம்ப கிளியரா இருக்கு. அதே மந்த் வைஸ் போறதும் அப்படின்னு வச்சுக்கல. நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்போது 11 மந்த் சம்திங் போட்டீங்க. 11 மந்த்னா அதுக்கப்புறம் இருக்கிற 4 மந்த் மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும். அப்படிதானே அது? 11 இப்ப மந்த் போட்டீங்கன்னா இல்ல மேடம் இப்போ 1 to 12 போட்டிருக்கீங்க. ஸோ இயர் ஃபுல்லா போட்டிருக்கீங்க. இப்போ மார்ச் வந்துச்சுன்னா மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு 4 மந்த்ஸ் வந்து ஆக்சஸ் இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்றதுக்காக நம்ம 4 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அப்படிதானே? இல்ல இந்த பீரியட் 1 மட்டும் 12 மந்த்ஸ் அவ்வளவுதான். இப்போ இப்படி போட்டேன்னா என்ன அர்த்தம்? அது வாட் இஸ் திஸ் ஓகே. இது 12 மந்த்ஸ்னா மார்ச் மந்த்ஸ் மட்டும்தான் ஆக்சஸ். ஓகேங்களா? இது மார்ச் மட்டும்தான் ஆக்சஸ். அதாவது 1ஆம் தேதியில இருந்து மார்ச் 1ஆம் தேதியில இருந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் தான் நீங்க போஸ்டிங் போட முடியும். ஒரு எண்ட் யூசர் த ப்ராசஸர். அதுக்கப்புறம் இது வந்து ஆத்தரைஸ்டு பீப்புள் தான் சேஞ்ச் பண்ண முடியும். இது ஜஸ்ட் லைக் தட்னு போய் யாரும் இந்த ஆத்தரைஸ்டு பீப்புள் இப்ப இவங்க ஷெரீனுக்கு இந்த ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த பர்சன் வந்து ஒருத்தவங்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பர்சனா அவங்க மட்டும்தான் இந்த இடத்துல போய் சேஞ்சஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தட் யாரும் நான் வந்து போஸ்டிங் போடுற என்ட்ரி போடுற ஒரு எண்ட் யூசர்னா என்னால இந்த ஸ்கிரீனுக்குள்ளே வர முடியாது. எனக்கு ஆக்சஸே கிடையாது. நீங்க சீனியர் பர்சன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆக்சஸ் இருக்கும். ஸோ இந்த 31ஆம் தேதிக்கு அப்புறம் பர்ச்சேஸ் டீமும் சேல்ஸ் டீமும் அவங்க சைட்ல மந்த் ஆன் மந்த் க்ளோசிங் முடிப்பாங்க. இப்ப நம்ம ஒர்க் பண்ற இடத்துல என்ன சொல்லுவாங்க? 5th எல்லா டிரான்சாக்ஷனும் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல 3rd அப்புறம் போடாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி போட்டா சிஸ்டம் எடுக்க கூடாது. அதான் கண்டிஷன் இல்லையா? ஏன்னா அப்ரூவல் வாங்கணும். நான் அப்படி போடுறதா இருந்தா எனக்கு ஆக்சஸ் எனக்கு பர்மிஷன் இருக்கு அப்படின்னா ஐ ஜஸ்ட் ஹவ் டு டேக் அப்ரூவல். நான் அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பண்ண முடியும். ஓகே ஓகே. இப்போ நம்ம ஒவ்வொரு மந்த்துக்கு இது நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ மார்ச் மட்டும் போட்டீங்க 12th லாஸ்ட் மந்த். ஸோ இப்போ ஜனவரிக்கு நெக்ஸ்ட் இயர் போறதா இருந்தா திருப்பி 100 அந்த மந்த் கிரியேட் பண்ணணுமா? பிளஸ் டிஎஸ் எல்லாமே
ஆமா. ஒவ்வொரு இப்ப மந்த்துக்கு நம்ம நம்ம கிரியேட் பண்ணணும். இப்ப திருப்பி நான் வந்து இங்க ஏப்ரலுக்கு வந்து திருப்பி 1/2023 எஸ் 12 2024 அப்படின்னு நான் அந்த சைட்ல சேல்ஸ் டீமும் பர்ச்சேஸ் டீமும் அவங்க மந்த் எண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு தேல் இன்ஃபார்ம் டு த ஃபினான்ஸ் டீம் ஓவர் இஸ் தேர் ஆர் அவங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க வி க்ளோஸ்ட் ஃப்ரம் அவர் சைட் த பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு மந்த் எண்ட் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு போட்டாங்கன்னா தென் நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் எண்ட் ஓப்பன் பண்ணணும். இல்ல சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் மந்த் எண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஃபினான்ஸ் டீம் ஓப்பன் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி அப்படி பண்ண மாட்டோம். அவங்க ஒரு ஹிண்ட் கொடுத்தாதான் இங்க க்ளோசிங் பண்ணுவோம். அப்ப நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் மந்த் ஓபன் பண்ணி தான் ஆகணும். நான் இந்த இடத்துல இப்ப குடுக்குறேன் அப்படின்னா கோ டு அகைன் நியூ என்ட்ரிஸ். So there is a plus mode. Okay. Zero 1 2022 sorry 22 வராது 23 12 months 2024 இது வந்து you can maintain this. ஏன்னா 2022 அக்கௌண்டிங் தான் பண்ண போறோம். 2023 அக்கௌண்டிங் ஒண்ணு இப்ப பண்ண போறது இல்ல. ஸோ 1 to 12 monthsன்றது ஏன்னா பெண்டிங் என்ட்ரிஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லா க்ளோசிங் இப்படி பண்றதுனால இப்படிதான் வரும். இது பிளஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இந்த பிளஸ்ன்றது ஆல்ரெடி இருக்குன்னு காமிக்குது. ஸோ அதனால நான் இங்க சப்போஸ் இந்த இடத்துல ஏ கொடுத்தேன்னா அது விட்டுருங்க. ஏ கொடுத்தேன்னா வேண்டாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்டே வேண்டாம். ஓகே. ஸோ இதுதான் வரும். இப்ப நம்ம ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து இப்படிதான் இருக்கும். சோ அதை இப்போதைக்கு நெக்ஸ்ட் எல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. கரண்ட்டை எடுத்துட்டு 1ஆம் தேதி வர்றப்ப அதுல யூ ஹாவ் டு ரிமெம்பர் நம்ம இது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே மேம், புரியுது. இப்போ நம்ம கரண்டா இருக்கிறது 2024 இயர், பட் லாஸ்ட் மந்தோட போஸ்டிங் போன லாஸ்ட் இயரோட போஸ்டிங் போடும்போது இங்க 2022 போடுவோம். புரியுது. எஸ். ஓகே மேடம். பட் ஆனா எவரி மந்த் வந்து இது நம்ம கிரியேட் பண்ணி தான் அந்த ஏடிகே பிளஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த முடிஞ்சிருச்சு அப்படின்னா இண்டிவிஜுவல் ஆக்சஸ் பண்ண முடியலன்னும் போது நம்ம அடுத்த மந்த்துக்கு நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். எஸ். இப்போ நாங்களே கூட போன மாசம் தான் மேபி நம்ம ஜிஎல் கிரியேட் பண்ணோம். அந்த டேட் மேபி முடிஞ்சதுனால தான் போஸ்டிங் பீரியட் நாட் அசைன்ட் மேபி வந்திருக்குமா மேடம் மந்த்லி நம்ம கிரியேட் பண்ணதுனால? புரியல. இப்போ ஜிஎல் வந்து லாஸ்ட் மந்த் நம்ம கிரியேட் பண்ணி அவுட்புட்லாம் போட்டாச்சு, என்ட்ரி போட்டாச்சு. இப்போ கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிருச்சு. மேபி அங்கே டேட் நம்ம அசைன் பண்ணி கொடுக்காதனால தான் இப்போ எங்களால் போஸ்டிங் போட முடியும். ஐயோ நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் நம்மளால போட முடியாது. நீங்க இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா 11 11 12 12 அப்படின்னு சொல்லி கொடுத்தாதான் போட முடியாது. ஏன்னா இந்த 11ன்னு சொல்றது நத்திங் பட் பிப்ரவரி மாசம். பிப்ரவரி மாசத்தோட இது மந்த் அண்ட் முடிஞ்சிருச்சு. ஆனா நான் மார்ச்ல என்ட்ரி போடுறப்ப அது வராது. சோ அதனால டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். இது வந்து ஒரு வருஷத்துக்கு 01ல இருந்து அதாவது மார்ச் டு ஏப்ரல் டு மார்ச் 2022ல இருந்து 23 ஃபினான்ஷியல் பீரியட் நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து அதோட ப்ரீவியஸ் ஏதாவது வந்து பெண்டிங் எரர் போஸ்டிங் இல்ல ஏதாவது பெண்டிங் பேக் டேட்டட் ஏதாவது டிரான்சாக்ஷன் இருந்தா அதுவும் எனேபிள் பண்ணா அதுக்கும் என்ட்ரிஸ் போடணும் அப்படிங்கறதுனால அதையும் இதுல லாகின் பண்ணி வச்சிருக்கோம். அவ்வளவுதான் இந்த விஷயம். ஓகேங்களா? இதுல காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க போஸ்டிங் பீரியட். ஓகே. அப்புறம் என்ட்ரி போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 எரர் வந்தது மேடம். பிசினஸ் ஏரியா வந்து அசைன் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு எரரும், ஒரு டெக்ஸ்ட் ஜெனரேஷன் கொடுக்கலன்ற மாதிரி எரரும் வந்தது. டெக்ஸ்ட் கொடுக்கலன்னா நரேஷன் மாதிரி எதுவும் கொடுக்கலன்ற மாதிரி வந்தது மேடம். அது சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த FB15 ஒரு போஸ்டிங் கீழே இந்த இடத்துல நரேஷன் கொடுக்காம விட்டுருப்பீங்க. அது எந்த இடத்துல போய் நிக்குதுன்னு பாருங்க. நான் FB15 போட்டது GL போஸ்டிங். அதனால இது இப்ப GL இதுவான்னு கிடையாது. அது கஸ்டமரோ வெண்டாரோ FB60 FB70ல டெக்ஸ்ட் காலம்னா இங்கதான் டெக்ஸ்ட் வரும் மேக்ஸிமம். ஆனா எண்ட் யூசருக்கு வந்து இங்க நரேஷன் கொடுக்கணும். இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் வாட் என்ட்ரி டிரான்சாக்ஷன் ஹேப்பன் என்ன நடந்துச்சுன்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் எப்பவுமே சேல்ஸ் இன்வாய்ஸ் ரிசீவ்டு இல்ல பர்ச்சேஸ் இல்ல ஏதோ ஒன்று ரெண்ட் பெய்டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அந்த மாதிரி ஏதாவது கொடுப்போம். இல்ல இன்வாய்ஸ் நம்பர் சோ டேட்டட் அப்படின்னு ஏதாவது ஒரு டேட்டா கொடுப்போம். ஸோ ஜஸ்ட் கிவ் சம் HRY அண்ட் தென் யூ ப்ரொசீட் இட். எஸ் மேம், அதான் பண்ணேன். அங்கே போய் நின்னது அங்க நரேஷன் கொடுத்தாச்சு. பக்கத்துல பிசினஸ் ஏரியாவும் அசைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்தது. இல்ல பிசினஸ் ஏரியா நம்ம பார்க்கல. நம்ம கஸ்டமர் வெண்டார் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பிசினஸ் ஏரியாக்குள்ள போலான்றதுனால அது கொடுக்கல. அதுல வந்து நீங்க பை டிஃபால்ட் 1000 கம்பெனி எழுதுனா 1000 கொடுங்க இப்போதைக்கு. இல்ல 001ன்னு நாங்க கொடுங்க. நான் என்னன்னு நம்ம பார்ப்போம். அது என்னன்னு நான் சொல்றேன். அந்த எரர் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் போடணும் பிரகாஷ். இல்லன்னா அது ப்ரொசீட் ஆகலன்னா நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணலன்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன். நான் இது வரைக்கும் இப்ப 5 பேர் இருக்கு. எனக்கு 5 பேர்லயும் யார் எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியவே இல்லை. நான் அதனாலதான் ப்ரொசீட் பண்றதுக்கு ரொம்ப
திங்க் பண்றேன். எல்லாருமே ஸ்கிரீன்ஷாட் போடுறது பெருசு இல்ல மேம். எனக்கு இப்ப உங்களோட நோட் புக்கை மூடி வச்சுட்டு எனக்கு கம்பெனி கோட்ல இருந்து என்னால ஏஆர் வரைக்கும் என்னால பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கான்பிடென்ட்டா சொன்னீங்கன்னா தான் என்னால அடுத்த ப்ராசஸ் போகணும் அப்படிங்கறதுல நான் அது நீங்க எவ்வளவு நாள் எடுத்தாலும் பரவாயில்ல. எல்லாம் புரியாது, படிச்சது வேஸ்ட். இட்ஸ் டெட்லி வேஸ்ட். இப்போ நான் வாட்ஸ்அப்ல Yes, நிறைய ma'am. குரூப்ல கிரியேட் பண்ணிருக்கேன், ஷேர் பண்ணிருக்கேன்ல டேட்டாஸ் இருக்காது. Yes, ma'am. சம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேனா? நிறைய ஷேர் பண்ணிருக்கேன். இதெல்லாம் வந்து ஸ்லோலி இதுல டெஸ்ட் 1 எழுதலாம். நான் இந்த ப்ராசஸ் பத்தி சொன்னேன்னு தெரியல. டெஸ்ட் 1, இந்த டெஸ்ட் 1 வந்து அப் டு ஜிஎல் வரைக்கும். இது என்கிட்ட இது வந்து அப் டு ஜிஎல் வரைக்கும் ஒரு 15 கொஸ்டின் ஆன்சர் இருக்கு. இது எல்லாமே சப்ஜெக்டிவ்ஸ். இந்த சப்ஜெக்டிவ்ல எந்தெந்த கொஸ்டினை படிச்சுட்டு இல்ல காயத்ரி நாங்க டெஸ்ட் எல்லாம் எழுத மாட்டோம், we are not kids அப்படின்னா அப்ப டெஸ்ட் எழுத வேண்டாம். ஓகே, give me a minute. ஸோ இதுல இந்த கொஸ்டின் ஆன்சர் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இந்த கொஸ்டின் டெஸ்ட் 1 ஷேர் பண்ணிருக்கேன். இல்ல அதுல தெரியாத கொஸ்டினை மட்டும் நாங்க டிஸ்கஸ் பண்றோம் காயத்ரி அப்படின்னா அது ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. தெரிஞ்ச கொஸ்டின்க்குலாம் எனக்கு ஆன்சர் தெரியும். வாட் இஸ் கம்பெனி கோட், இல்ல பிசிக்கல் இயர் என்ன, பிசினஸ் ஏரியா என்ன, இதுக்கெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு சில 2-3 கொஸ்டினுக்கு எனக்கு புரியல. ஓகே, அதை டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தென் நிறைய கொஸ்டின் ஆன்சர் இந்த எஃப்ஐ இன்டர்வியூ கொஸ்டின் ஆன்சர்னு ஒரு புக்கு கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த இன்டர்வியூ கொஸ்டின் ஆன்சர் புக்ல ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல கண்டிப்பா ஒரு 75 கொஸ்டின்ஸ், 75th கொஸ்டின், அது 75th இல்ல 70th அப்புறமும் தெரியாது சீரியல் நம்பர். அதுக்கப்புறம் தான் எஃப்ஐயோட கொஸ்டின் ஆன்சர் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அபாப்போடதோ பேசிஸோ அவங்களோடதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் அது எல்லாத்தையும் விட்டுட்டு கொஸ்டின் ஆன்சர் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ நம்ம 50% மேல முடிச்சிட்டோம். ஸோ அது எல்லாத்தையும் படிச்சா எனக்கு கொஸ்டின் ஆன்சர் புரியணும். எனக்கு ஆன்சர் வேண்டாம், அந்த கொஸ்டினை படிச்சா இதுதான் ஆன்சர்னு படிச்சா அதை புரியணும். நான் உங்களை பைஹார்ட் பண்ண சொல்ல, இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ யூ கைஸ் ஹேவ் டு ஸ்பெண்ட். இது ரெண்டும் தாண்டி உங்களோட கான்ஃபிகரேஷன், இந்த கான்ஃபிகரேஷன்ல எனக்கு டவுட் வரட்டும், நான் டவுட்டை என்கிட்ட கிளியர் பண்ணுங்க எத்தனை தடவை வேணாலும். பட் எனக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் எங்க இருந்து கம்பெனில இருந்து டில் த வெண்டார் வரைக்கும், வெண்டார் ப்ராசஸ் வரைக்கும் நான் போஸ்டிங் பண்ணா என்னால போஸ்டிங் பண்ண முடியும். இல்ல போஸ்டிங் பண்ணி ஜேர்னல் எடுத்து லெஜர் கொடுத்தா எனக்கு என்னால பார்க்க முடியும். எந்த நோட்ஸ் எந்த ரெக்கார்டிங் எதுவுமே இல்லாம. ஓகே, ரெக்கார்டிங் இல்ல காயத்ரி, அட்லீஸ்ட் நோட்ஸை கொஞ்சம் ரெஃபர் பண்ணணும், கொஞ்சம் தான், நாட் ஃபுல்லி. ஸோ இது வரைக்கும் பண்ண முடியும். இது பண்ண முடியும்னா அப்ப கண்டிப்பா எந்த எரர் வந்தாலும் என்னால டெஸ்டிங், தட் இஸ் சப்போர்ட் கன்சல்டன்ட், சப்போர்ட்ல எரரை ரெக்டிஃபை பண்ண முடியும். எஸ், தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். இது வரைக்கும் உங்களால கான்ஃபிடென்ட்டா பண்ண முடிஞ்சதுன்னா எந்த கேள்வி வந்தாலும் எனக்கு எரர் த்ரோ பண்ணணும், எரரை ரெக்டிஃபை பண்ண தெரியணும்னா ஓகே, யூ கைஸ் ஆர் அண்டர்ஸ்டுட் சம் கான்செப்ட். இதுக்கே ஒரு நாளைக்கு 3 to 4 hours இல்ல 2 to 3 hours கண்டிப்பா நீங்க ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஜஸ்ட் லைக் தட் நத்திங் வில் கம். இந்த 2 விஷயத்துக்குமே நான் சொல்றேன், இதுக்கே யூ நீட் டு ஸ்பெண்ட். இதுக்கப்புறம் இஷ்யூஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இஷ்யூஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ்னு ஒண்ணு பெருசா ஒரு டாபிக்கா கிடையாது. எஸ்ஏபியை பொறுத்த வரைக்கும் we call this as tickets. எரர் அப்படின்னாலே we call this as a tickets. டிக்கெட்ஸ்ன்னு சொன்னா இஷ்யூஸ், எரர், அதுதான் வந்து எஸ்ஏபில இப்படி சொல்றோம். அப்ப என்ன மாதிரி டிக்கெட்ஸ் இருக்கும், என்ன மாதிரி எரர் வரும் அப்படின்னா, எஸ் the errors they are categorizing as a critical level ticket. ஒரு கிரிட்டிக்கல் லெவல், ஹை லெவல் ஆர் மீடியம் லெவல் ஆர் லோ லெவல் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இந்த எரர் எல்லாமே ஹை லெவல் டிக்கெட்னு என்ன, கிரிட்டிக்கல்ல இம்மீடியட்டா சால்வ் பண்ணணும். இப்போ ஒருத்தவங்க எண்ட் யூசரா இருக்கீங்க, ஒருத்தவங்க சப்போர்ட் கன்சல்டன்ட், சீனியர் கன்சல்டன்ட் அப்படி இருக்கும். எண்ட் யூசர்ல என்ட்ரி போடுறப்போ அவங்களுக்கு தெரியாது இந்த இடத்துல எரர் வருதுன்னா என்ன எரர், எங்க ரெக்டிஃபை பண்ணணும்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தது இங்க இந்த என்ட்ரி போடுங்க, வேல்யூ கொடுங்க, சேவ் பண்ணுங்க. பட் அந்த எரரை, ஒரு சின்ன எரர், எந்த எரர் வந்தாலும் அமௌண்ட் கொடுக்க முடியல, டாக்ஸ் கேப்சர் பண்ண முடியல, இல்ல இந்த இடத்துல வந்து அமௌண்ட் கொடுத்தா வேற டாக்ஸ் எடுக்க மாட்டேங்குது, இல்ல இந்த இடத்துல கஸ்டமர் நேமே எடுக்கல, ஆர் ஹியர் டெக்ஸ்ட் காலம், எதுவுமே என்ன எரர் வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் as எண்ட் யூசர், ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எந்த டீமுக்கு மெயில் அனுப்ப சொல்றாங்களோ அந்த டீமுக்கு ஐ வில் சென்ட் a மெயில். ஸோ அந்த டீம் ரெக்டிஃபை பண்ணணும். அது சப்போர்ட் கன்சல்டன்ட்க்கு அதுக்கு ஆக்சஸ் இருக்கும்.
அவங்க தான் ரெக்டிஃபை பண்ணுவாங்க. இல்ல அவங்களாலே முடியலன்னா அது கன்சல்டன்ட்டுக்கு வரணும். ஸோ இந்த எரர் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும்னா தட் இஸ் வி கால் திஸ் அஸ் எ கிரிட்டிக்கல் ஹை லெவல் மீடியம். ஹை லெவல்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள சால்வ் பண்றது. மீடியம் லெவல்னா ஒரு டேக் ஹாஃப் அ டே, ஆர் லோ லெவல்னா வீக் ஆர் ஸோ. இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. இப்ப இது வரைக்கும் இதுக்கு ஒரு தனி பிடிஎஃப்பும் இருக்கு. இதெல்லாம் எக்ஸிஸ்டிங். ஏன்னா நீங்க ஜாபுக்கு போனீங்கன்னா உங்களை வந்து எடுத்த உடனே உட்காந்து கம்பெனி கோட்ல இருந்து ஜிஎல்லாம் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க ஃப்ரெஷரா ஒரு கன்சல்டன்டா ஜாயின் பண்ணப்போ மேபி ஜிஎல் என்ட்ரிஸ் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஆனா அங்க எங்க எரர் இருக்கு, எந்த இடத்துல சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், எந்த வேரியன்ட், எதுவும் நமக்கு தெரியாது. வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்ப எரர் வந்தா டைரக்டா நமக்கு தான் வந்துரும் அப்படின்னா அந்த மெயில நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்னா எனக்கு புரியணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எரரே. ஸோ இதுக்கு படிக்கணும். இதுக்கு தனியா யூ கைஸ் ஹாவ் டு இன்வெஸ்ட் டைம், டெடிகேட் டைம். அப்போ என்ன, அப்போ ஐ வில் ஷேர் எனிவே த இஷ்யூஸ் அண்ட் சொல்யூஷன் ஒரு பிடிஎஃப் இருக்கும். அது ரொம்ப எக்ஸிஸ்டிங், வெரி ஓல்டு பிடிஎஃப். அப்போ அதுல அட்லீஸ்ட் படிச்சா எனக்கு அந்த கொஸ்டின்ஸ் புரியணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த கொஸ்டினை படிச்சு இப்படிதான் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதுதான் நான் படிச்ச கான்ஃபிகரேஷனோட கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங். ஜஸ்ட் லைக் தட் நம்ம எதையாவது படிக்கிறோம், ஒரு சின்ன ஒரு கோர்ஸ் பண்ணோம், முடிச்சுட்டு அப்படியே போனோம், நாளைக்கு ஜாப் சேஞ்ச் பண்ணோம், இல்ல வேற ஒரு வேலைக்கு இன்டர்வியூ அப்ளை பண்ணோம், அப்படி கிடையாது. எஸ்ஏபி இது ஆல்ரெடி இட்ஸ் ஓஷன். அதுல ஒரு சின்ன பார்ட் தான் எஃப்ஐ படிக்கிறோம். எஃப்ஐயும் எஃப்ஐஎம்எம் 2 மாடலுமே ரொம்ப பெரிய மாடல். நீங்க எவ்வளவுதான் படிச்சாலும் there are lot many things are there. அது இல்லாம SAP ஸ்டார்ட் பண்ணியே 1972 அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா there are so many customization it's keep coming. நிறைய இருக்கு அதுல. ஸோ அதனால இதுக்கு டைம் டெடிகேட் பண்றது மட்டும்தான். இதை இன்னொருத்தவங்க பண்ணலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷெரீன் வந்து ஜிஎல் வரைக்கும் பண்றாங்க, நீங்க வந்து ஏஆர் பண்றீங்க, அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் வரைக்கும், அம்பிகா வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் பேயபிள் பண்றாங்க. இதுக்கு தான் டீம் போடுறது. டீம் இஸ் டூயிங் ஒன்லி ஃபார் திஸ். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்படியே போறது கிடையாது. அப்போ என்ன நீங்க அதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, ஓகே நான் வந்து கூகுள்ல போயிட்டு SAPFI GL இஷ்யூஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ், இதுல என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் இருக்கு எடுங்க, இந்த கொஸ்டின் ஆன்சர் படிங்க, இதை வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல சேவ் பண்ணி ஷேர் பண்ணுங்க, அப்போ பேசுங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், வாட் இஸ் த டைம் நவ? 6:45. Okay. So accounts receivable, in the accounts receivable issues and solutions. Okay. எடுத்தீங்கன்னா ஒரு 10 இஷ்யூஸ் இருக்குன்னா அந்த 10 இஷ்யூஸ் எனக்கு படிச்சா புரியணும். ஏன்னா நாளைக்கு நீங்க போய் ஜாப்ல உட்கார்றப்போ என்ன ஆகும், டைரக்டா ஒரு இஷ்யூ, ஒரு சிச்சுவேஷன், ஒரு சினாரியோ கொடுத்து இது இருந்தா எப்படி பண்ணுவீங்க, இந்த மாதிரி வந்ததுன்னா எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிதான் கேட்பாங்க. உங்களை வந்து உட்காந்து எல்லாத்தையும் கம்பெனி கோட் கிரியேட் பண்ணுங்க, ஏஆர் கிரியேட் பண்ணுங்க, ஏபி கிரியேட் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, எக்ஸிஸ்டிங் கம்பெனி, அந்த கம்பெனில லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாவோ 10 இயர்ஸாவோ SAP ஆல்ரெடி இருக்கு, அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த ஆர்கனைசேஷன்ல. உங்களுக்கு யூ ஆர் எ ஃப்ரெஷர், ஸோ 0 to 1 year ஆர் 0 to 2 years ஒரு கன்சல்ட், ஒரு ஸ்டூடெண்ட் ஆர் பர்சன் தேர் ரெக்ரூட்டிங். அப்போ நீங்க செலக்ட் ஆகுறீங்கன்னா உங்களை எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கெல்லாம் நான் தனியா ஒரு செஷன் இருக்கு, அதை பத்தி அப்புறம் பேசலாம். ஸோ அப்போ அந்த கொஸ்டின் கேட்கிறப்போ OB52ல என்ன டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. FS00 எப்படி பண்ணுவீங்க, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து வெதர் இட் இஸ் கம்பெனி கோட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஆர் கம்பெனி ஆர் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் எப்படி டிஃபைன், அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. They'll ask you question, but the scenario wise கண்டிப்பா கொஸ்டின் வரும். அப்போ how I can understand the questions, அதெல்லாமே இருக்கு. இப்போ ஏபில இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. இது தாண்டி நீங்க டிக் இப்படிதான் போடணுமா காயத்ரினா, வேர்டு இஷ்யூஸ் அண்ட் சொல்யூஷன் கிடையாது. யூ கேன் கீப் அஸ் ஏ டிக்கெட்ஸ், இல்ல ஏபி டிக்கெட்ஸ் அண்ட் டிக்கெட்ஸ், ஒன்லி டிக்கெட்ஸ் அண்ட் SAP AP, SAPFI, SAPFI AP tickets and issues or issues only, issues or tickets, இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாம் யூ ஹாவ் டு மெயின்டைன் இந்த எக்ஸல். நான் எப்பவுமே சொல்றது ஒரு எக்ஸல்ல மெயின்டைன் பண்ணுங்க படிக்கிறப்ப, ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3ன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது இல்லாம நிறைய நம்ம வெப்சைட்ல எல்லாம் நான் செக் பண்ண சொல்லி அதெல்லாமும் ஒர்க் பண்ண சொல்லுவேன். ஸோ இந்த லெவல் ஆஃப் ஒரு ப்ராசஸும் கண்டிப்பா தேவை.
ஓகே. ஜஸ்ட் நான் ட்ரெய்னிங் முடிச்சுட்டு அப்படியே போற ஒரு ட்ரெய்னரா உங்களுக்கு கிளாஸ் குடுக்குறேன்னா, அது ஒரு டீச்சர் டீச் பண்றது மட்டும் தான். அப்படி பண்ணீங்கன்னா, என்ன நீங்க கத்துக்கிறீங்க எக்ஸ்ட்ரான்றது கிடையாது. வெறும் கான்ஃபிகரேஷன் நாலேட்ஜ் மட்டும் தான் கத்துட்டு போணும். அப்ப நான் எப்படி படிச்சு எப்படி நான் கிளியர் பண்ணணுங்கிறது தேர் ஆர் லாட் மெனி திங்ஸ். இதெல்லாம் படிங்க. இதுல ஏதாவது கொஸ்டின் இருந்தா, ஓகே நீங்க உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி இப்ப நான் நெறைய நாள் நம்ம கிளாஸே எடுக்கல. அப்போ ஏதாவது ஒரு நாள் நீங்க Zoom மீட்டிங் கனெக்ட் பண்ணி, நீங்க எல்லாரும் உட்கார்ந்து, அத வந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றது, இதெல்லாமே டிஃபைன் பண்றது. யூ கேன் டூ, யூ ஹேவ் டு டூ. இப்போ ஏப்ரல்ல ஐம் ஜஸ்ட் பிளானிங். நான் 31st கிளாஸ் முடிச்சிடுறேன். மேக்ஸிமம் ஆஃப் மேக்ஸிமம். ஓகேங்களா? இந்த இந்த வீக்கெண்ட் இதோட முடிச்சிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏப்ரல் ஒரு 10 தேதிக்குள்ள உங்கள என்ன சொல்லுவாங்க? ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் குடுத்து ரெஸ்யூம் ரெடி பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெஸ்யூமே ரெடி பண்றது எல்லாமே இந்த மந்த் எண்டுல சாம்பிள் ரெஸ்யூமவே கல்பனா கிட்ட ஐடிபில கேட்டுட்டு, ஒரு சாம்பிள் ரெஸ்யூம், சாம்பிள் ப்ராஜெக்ட்லாம் குடுங்கன்னு சொல்லி ஒரு 80% வர்றப்ப இங்கேயே நீங்க இதெல்லாம் முடிச்சு, ரெஸ்யூம் எல்லாம் ஸ்லோலி அவங்க குடுக்குற சாம்பிள் எல்லாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் பண்றப்பவே இங்கே யூ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒரு 10 தேதிக்குள்ள பண்ணாலும், உங்கள ப்ரிப்பேர் பண்ணணும். யூ கைஸ் ஹேவ் டு ப்ரிப்பேர். ஒரு கொஸ்டின் கேட்டா எப்படி ஆன்சர் பண்ணணுங்கிறதுக்கு நம்ம படிக்கணும். அதுக்கு ஒரு 10 நாள், 15 நாள் கண்டிப்பா தேவை. ஸோ ஏப்ரல் ஃபுல்லா ஆயிடும் அப்போ. ஏன்னா மார்க்கெட் இஸ் வெரி குட். எப்பவுமே எல்லா ஜாபுக்குமே நாட் ஓன்லி எஸ்ஏபி. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அந்த 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 பீரியட் நல்லா இருக்கும். எல்லா ஓப்பனிங்ஸ் நெறைய இருக்கும். நெறைய பேர் விட்டுட்டு போவாங்க. நெறைய பேர் ஜாப் சேஞ்ச் பண்ணுவாங்க. நெறைய பேர் வேற கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரீம் லைனே மாத்திடுவாங்க. ஸோ அதனால இட் இஸ் வி ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய இந்த இடத்துல இருக்கிறப்போ, அதுக்கு ஏத்த மாரி நம்மள ப்ரிப்பேர் பண்ணணும். ஜஸ்ட் இந்த கான்ஃபிகரேஷன் அப்படியே படிச்சுட்டு நாளைக்கு போய் இன்டர்வியூல உட்கார்ந்தா, இல்ல அவங்க இங்க ஒரு ஜாப் இருக்கு போங்க அப்படின்னு சொன்னா நம்மள அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. வி ஹேவ் டு பி ஆன் அவர் ஓன் ஷூஸ். அப்போதான் அந்த இடத்துல எப்படி ஆன்சர் பண்ண நீங்க என்னதான் வந்து படிச்சிருந்தாலும், அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி தான் ரெஸ்யூமேவும். ஸோ ஓகே. அதனால இந்த மாதிரி இல்லாமும் ஒர்க் பண்ண பாருங்க. ஓகே. எது எரர் இருந்தாலும், இல்ல என்ன மாதிரி யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், ஐல் ஹெல்ப் யூ. ஐல் டூ தட். ஓகே. அபார்ட் ஃப்ரம் திஸ், இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இது குடுத்தனான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. லெட்ஸ் சி. ஏன்னா இதுல இல்ல சேவ் பண்ண மாதிரி இல்ல. GLARAP. இது தெரியுமா? இது வரைக்கும் நம்ம பார்த்தோமா? இது ஃபுல்லா தெரியுமா? இந்த இடம் வரைக்கும். தட் இஸ் AR and AP ஆல்சோ. ரைட்? இது வந்து ஜஸ்ட் போஸ்டிங் போடுறது. நான் இன்வாய்ஸ்ன்னு குடுக்குறேன். GL பொறுத்த வரைக்கும் இது இன்வாய்ஸ் கிடையாது. ஓகே. லைன் ஐட்டம் டிஸ்ப்ளே. லைன் ஐட்டம் டிஸ்ப்ளே இஸ் FBL 3N கரெக்ட்டா? FBL 5N, FBL 1N. Then payment. GL பொறுத்த வரைக்கும் there is no payment here. F-28 here. F-2053. ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா? ஹலோ ஹலோ. எஸ் மேம். சொல்லுங்க. இது வரைக்கும் எனக்கு தெரியும். ஜஸ்ட் அம்பிகா. வந்து நோட்ஸ் பார்த்துட்டு பண்ண தெரியும் மேடம். ஓகே. அம்பிகா, ஷெரின். எஸ் மேம். பட் அக்கவுண்ட்ஸ் பேயபிள் பத்தி ஒன்றும் எடுக்கல மேடம் நீங்க கிளாஸ். அக்கவுண்ட்ஸ் பேயபிள் எடுக்கலையா? அக்கவுண்ட்ஸ் பேயபிள் டீ கோட் கொடுக்கல நானு. I didn't give any T codes. இல்ல மேடம், ஜிஎல் அக்கவுண்ட்ஸ் ரிசீவல் மட்டும் தான் எடுத்தீங்க. அக்கவுண்ட்ஸ் பேயபிள் இனிமே தான் எடுக்கிறதா சொன்னீங்க. அக்கவுண்ட்ஸ் பேயபிளோட T codes எதுவுமே நான் கொடுக்கலையா உங்களுக்கு? ஒரு நிமிஷம். மேம் நீங்க எங்களை பண்ண சொன்னீங்க மேம். ஆமா. உங்களை பண்ண சொல்லி டீ T கோட் codes எல்லாம் கொடுப்பேன். கொடுத்துருக்கேன்ல. இல்ல கொடுக்கல மேம், கொடுப்பேன்னு சொன்னீங்க. ரிசீவல் மாதிரி நான் சொல்லி தர மாட்டேன். டீ கோட் கொடுப்பேன், நீங்களே தான் பண்ணணும். பட் பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் நான் சொல்றேன்ற மாதிரி சொன்னீங்க லாஸ்ட் கிளாஸ்ல. அந்த டீ கோடாவது கேட்டிருக்கலாமே என்கிட்ட. நான் இப்போ குரூப்ல போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ இல்ல, ஜஸ்ட் see இது. இந்த வெண்டர்ல நான் குரூப்ல போட்டதுதான் இப்ப இங்கேயும் அதே கொடுக்குறேன். OBD3. இது என்னன்னு உங்களுக்கு தெரியும். யோசிச்சுட்டு பண்ணுங்க. XKN1.
OBAS இது எதுவுமே மாறாது. OBA3 இது வந்து இது நல்லா தெரியும் உங்களுக்கு. இது டாலரன்ஸ் லிமிட். இது நம்ம பண்ண வேண்டாம். ஓகேங்களா? FS00 OBA7ல KR, KZ and KA for which we are supposed to define in FBN1 as a 15, 17, 19 number range create பண்ணணும். Then FK01 vendor creation, vendor changes, FK03 is for the vendor display. So இதுதான் T code. புரியுதா? இதை பார்த்தா உங்களுக்கு புரியணும். இப்போ விட்டுருங்க. இப்போ அர்ஜென்ட்ல ஒன்றும் சாரி இப்போ கிளாஸ்ல ஒன்றும் இதை யோசிக்க வேண்டாம். OBD3ங்கிறது அக்கௌண்ட் குரூப் கிரியேட் பண்றது. இது நம்பர் ரேஞ்ச் டிஃபைன் பண்றது. இந்த இடத்துல அசைன் நம்பர் ரேஞ்ச். நான் இதை மாதிரி கிளாஸ்ல எந்த கிளாஸ்க்கும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அசைன் நம்பர் ரேஞ்சஸ், டாலரன்ஸ் லிமிட். FS00ல we are supposed to create sundry creditors or payables or domestic payables or whatever, wholesale whatever. ஸோ கிரெடிட்டர்ஸ் எங்க டிஃபைன் பண்ணணும்? பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட்ல போய் டிஃபைன் பண்ணணும். which is nothing but அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்ல நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிஃபைன் பண்ணணும். சண்டே டேட்டாஸ் எதுல கொடுத்துருக்கீங்க, எதுல டிஃபைன் பண்ணிருக்கீங்க? FS00ல சண்டே டேட்டாஸ் ஆர் ரிசீவபிள்ஸ் எதுல கொடுத்துருப்பீங்க? அசெட்ல கொடுத்துருப்பீங்களா? எஸ் மேம். அப்போ பேயபிள்ல இது கொடுக்கணும். அதே மாதிரி இது நம்பர் ரேஞ்ச் கிரியேட் பண்றது. இந்த நம்பர் ரேஞ்ச் என்ன நம்பர் இங்க இருக்குன்றது அதுக்கேற்ற மாதிரி இதுதான் ஸ்டாண்டர்ட். சிஸ்டம்ல இந்த KRKZக்கு என்ன இருக்கோ அதை டாக்குமெண்ட் டைப்ல இது கிரியேட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இண்டிவிஜுவல். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு தென் த என்ட்ரிஸ். அப்போ என்ட்ரிஸ் என்னவா இருக்கும்? இந்த இடத்துல வெண்டர் இன்வாய்ஸ். இதை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். வெரி சாரி. ஸோ இதுல FB60 இந்த வெண்டர் இன்வாய்ஸ்ல என்ன என்ட்ரி வரும்? கஸ்டமர் டு சேல்ஸ்ன்னு கொடுத்துருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல நான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், டெபிட் டு வெண்டர் அக்கௌண்ட்டா. அதே மாதிரி வெண்டர் பேமெண்ட் ஒன்ஸ் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் F-53 T கோட்ல இந்த ஹைஃபன் கிடையாது. F-53ல பேமெண்ட் எப்படி இருக்கும்? அப்போ வெண்டர் அக்கௌண்ட், டெபிட் டு பேங்க். ஓகேங்களா? அப்போ வெண்டர் நாக் ஆஃப் பண்ணா பர்ச்சேஸ் டு பேங்க். ஸோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வர்றப்போ அதுக்கு தான் இந்த T கோட் கொடுக்கறது. ஸோ அப்ப இது வரைக்கும் வெண்டர் முடிச்சா எனக்கு இது ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். வெண்டர் ப்ராசஸ் நீங்க பண்ணுங்க. ஏன்னா என் சிஸ்டம்ல நீங்க பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நான் பண்றேன். இல்லைனாலும் நீங்க செஞ்சு உங்க சிஸ்டம்ல முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஐ வில் டூ இன் மை சிஸ்டம். ஸோ பை எண்ட் ஆஃப் த கிளாஸ் நமக்கு இது ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். இதுதான் அந்த T கோட். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இப்போ. ஸோ திஸ் இஸ் நாட் அ கிரேட் டீல். இது வந்து பண்ண முடியும். இது வெண்டரோட ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு என்ன டீடைல்ஸ் டிஸ்கஷன்லாம் நம்ம எப்படி ஏஆருக்கு பண்ணமோ, ஏஆர்ல என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல we discussed how the process will be, what is O2C process. ஸோ இது என்ன ஃப்ளோல இருந்தது, இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல படிச்சோம். அதே மாதிரி வில் டிஸ்கஸ் ஃபார் AP, நாட் அன் இஷ்யூ, பட் இதுதான் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு நாளைக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்றீங்களா? எப்படி பண்ண போறீங்க? இதை முடிச்சாதான் அடுத்த கிளாஸ்க்கு பண்ண முடியும். நான் இவ்வளவு நாள் உங்களுக்கு இதை கொடுக்கலன்றது தெரியல, சாரி. ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்றீங்களா? அடுத்த கிளாஸ் இல்ல காயத்ரி நாங்க இதை பண்ணிடுவோம் அப்படின்னா இன்னைக்கு உட்காந்து இதை பண்ணுங்க. நான் ரெக்கார்டிங் இதை அனுப்புறேன். சேம் தான். இந்த ரெக்கார்டிங்ன்ற சென்ஸ் இந்த T கோட் தான் உங்களுக்கு தேவை. ஓகேவா? நாங்க வொர்க் அவுட் பண்ணிட்டு சொல்றோம். ஆமா. இதுல ஃபர்ஸ்ட் குரூப்ல உங்களுக்கே டைம் வேணும்னா யூ கைஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ இம்மீடியட்டா யாராவது